ஆண்டவரின் ஆவி உங்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ரோமையர் அதிகாரம் 8 இறைவசனம் 26. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஜெபம். ஓ பரிசுத்த ஆவியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்பும். உம் பிள்ளைகளுக்காய் என்றும் பரிந்து பேசி அவர்கள் வாழ்வை செம்மையாக்கும். ஆமீன்.